ஓகே. சாயங்காலம் ரத்னவேல் ஃபோன் பண்ணியிருந்தாரு. 2-3 மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில ஒரு சம்பந்தம் சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமா. அவங்க இவருக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். ஏதாவது ஒரு அபிப்பிராயம் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? உங்க பையன் இங்க தானே உட்காந்துருக்கான், நீங்களே கேளுங்க. என்னப்பா சுந்தர், நாங்க பேசுறதெல்லாம் காதுல விழுதா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். டேய், அந்த பொண்ணோட அப்பா யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரார், பொண்ணு PhD பண்ணிட்டு இருக்கா. என்னடா சொல்லலாம்? ஒழுங்கா PhD படிச்சு முடிக்க சொல்லுங்க. என்னடா இப்படி சொல்ற? அம்மா, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. இது தோதப்படான்னு சொல்லி மாமாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. என்னடா காரணம்? இத பாரு, நாங்க எப்பவுமே உன் விருப்பத்தை கேட்டுதான் நடந்துகிட்டு இருக்கோம். நீ சொன்னதுமே சக்தி வீட்டுல போய் பொண்ணு கேட்டோம், அவங்க பதிலே சொல்லல. இனிமே அதை பத்தி யோசிக்கணுமா? நாங்க சொல்றபடி கேட்டா என்னடா? ஆமாப்பா, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாம நம்ம வழியை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அம்மா ப்ளீஸ்மா. இத பாருப்பா, எங்களுக்கு இருக்கிற ஆசையெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறதா. நீ சொல்றபடி நாங்க வந்தோம், அது ஒத்து வரலங்கிறப்போ நாங்க சொல்றபடி நீ கேட்க வேண்டியதானே? அதான முறை. பா ப்ளீஸ் பா, நான் நீங்க மூட் அவுட்ல இருக்கேன். தயவு செய்து நீங்க இதை பத்தி பேசாதீங்க. இன்னும் 2-3 நாள் ஆகட்டும். இல்லடா, நல்ல இடம். ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விடு. ஏய் வாசு, எப்படா வந்த? இப்பதான்டா ஜஸ்ட் வந்தேன். வந்துட்டேடா, இங்கே நிக்கிற, வா உள்ள போலாம். இல்லடா, ஆஃபீஸ் விஷயம் பத்தி பேசலான்னு வந்தேன். வாசலுக்கு வந்த அப்புறம் தான் தோணுச்சு, நீ வீட்டில் ரிலாக்ஸா இருப்ப, உன்னையே தொந்தரவு பண்ணும் அப்படின்னு. அதான் இந்த விஷயத்தை பத்தி நாளைக்கு ஆஃபீஸ்ல பேசிக்கலாம்னு சொல்லி கிளம்புனேன். அதுக்குள்ள நீயே வந்துட்டடா. டேய், அதனால என்னடா, வா உள்ள போய் பேசுவோம். இல்லடா, நான் இப்படியே கிளம்புறேன், நாளைக்கு ஆஃபீஸ்ல பேசிக்கோண்டா. ஏன்னா சில நேரம் கிறுக்க மாதிரி பண்ற. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நாளைக்கு ஆஃபீஸ்ல பேசிக்கலாம். வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு தோணுச்சு, வரேன்டா. ஓகே பாய். பாய். என்னங்க, கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். சாப்பாடை கொண்டாந்து என் தலையில கொட்டு. ஏன், என்னாச்சு? வர நீ சினிமா நடிக்க மாறிட்டு வரடி. எங்கிட்டயே நடிப்ப பிராக்டிஸ் பண்றியா? நீ இப்ப போனாலும் நடிக்கலாம். இப்ப எதுக்கு இவ்ளோ கோவம்? ஹாஸ்பிட்டல்ல நீயும் டாக்டரும் போட்ட ட்ராமா அப்படியே வாயா திறந்தா பொய்யா கொட்டுது. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ பெரிய புழுக மூட்டடி. இப்ப என்னங்க பிரச்சனை? நடிப்புடி, நீ நடிச்சதுதான் பிரச்சனை. அப்படியே தத்துரூபமா நடிச்ச பாரு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? ஏன் பொண்டாட்டி அப்படி நடிக்கிறா? அப்ப இத்தனை நாள் அவ பேசுனதெல்லாம் நடிப்பா இல்ல நிஜமானு எனக்கே சந்தேகம் வருதுடி. ஐயோ, என்னங்க நீங்க எது பேசுறீங்க? ஏடி, டாக்டர் நீங்க சேர்ந்து அடிச்ச கூத்து எனக்கு அப்படியே எரிச்சல் வந்துட்டு இருந்துடி. பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ பண்ற கூத்து பத்தாதுன்னு அந்த டாக்டர் வேற பால் குடுக்குறீங்களா இல்ல மதர் ஃபீடிங்கா? இதெல்லாம் என்ன கேள்வி? ஒரு ஆம்பளை கிட்ட கேக்குற கேள்வி இதெல்லாம்? இதெல்லாம் என்னத்த டாக்டருக்கு படிச்சு கிழிச்சாலான்னு தெரியல. ஏங்க, தயவு செஞ்சு அவங்கள பத்தி ஒண்ணும் பேசாதீங்க, அவங்க ரொம்ப நீ தங்கமானவங்க. வேணா அவங்கள தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கலாம்டி. என்ன ஜென்மங்க இதெல்லாம்? மனுஷ ஜென்மங்களா? குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது ஆம்பளைங்கன்னு முழு நிலத்துக்கு அட்வைஸ் வேற. ஆம்பளைங்க குழந்தைய நாங்க வளர்த்தா பொம்பளைங்க உங்களுக்கு என்னடி வேலை? ஊர்ல போய் நான் நாட்டாமையா பண்ண போறீங்க? இது பாருங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். இத பத்தி எல்லாம் விவாதம் பண்ற அளவுக்கு விவாதம் பண்ற அளவுக்கு சொல்லு. விவாதம் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. வேற எந்த அர்த்தத்துல சொல்றேன்? இல்லங்க, இத பத்தி பேசுற அளவுக்கு நம்ம 2 பேருக்குமே அனுபவம் இல்லன்னு சொல்ல வந்தேன். மாத்தாதடி, பேச்ச மாத்தாத. இல்லங்க, நான் மாத்தல. நடிக்காதடி. நான் ஒண்ணும் நடிக்கலங்க. அதான் நீ நடிச்சத நான் பார்த்தனே. செயற்கையா வாய் நிறைய பொய் சொல்லல. உன்னை இத்தனை நாளா ஓரளவுக்காவது நம்பிட்டு இருந்தேன். இனிமேல் உன்னை என்னால நம்ப முடியாதுடி. இனிமேல் உன்னை என்னால நம்பவே முடியாது. இங்க பாரு வச்சு அழுதுட்டு இருக்காத வச்சு, கிளம்பணும்ல. நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்னைய விடுவிச்சு, இந்த மாதிரி நேரத்தில் நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு உன்னை விட்டு போறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வச்சு. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இங்கதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நீங்க நல்லபடியா கிளம்புங்க. இங்க பாரு வச்சு, நேற்று நைட்டு வழி வந்த மாதிரிலாம் வழி வந்துச்சுன்னா யார்ட்டையும் சொல்லாம இருந்துடாத.
ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தா கூட எல்லாத்தையும் சொல்லிடு. நீங்க கவலைப்படாம கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன். கோபி ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணே பைக் சாவி இருந்தாங்க. இது என்ன சாவி? நம்ம பைக்குண்ணே. கார்மெண்ட்ஸ் இருந்து பையன் எடுத்து வர சொன்னேன், அவன் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போனான். எதுக்கு? இல்லைண்ணே, நேற்று மாதிரி ஒரு அவசரம்னு வச்சுக்கோங்களேன், வண்டி இருந்தால் வசதியாக இருக்கும். நான் போயிட்டு வர வரைக்கும் பைக் உங்ககிட்டே இருக்கட்டும். ம் சரி. அண்ணி, விஜயோட பிரசவ டயத்தில் அது கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சூழ்நிலை வேற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாரும் இருக்கிற நம்பிக்கையில தான் விட்டு போகிறேன், பார்த்துக்குங்க. நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க கோபி, நாங்க பாத்துக்கிறோம். மாமா கவலைப்படாம போயிட்டு வாங்க. உங்க பொண்டாட்டியோட அக்கா, தங்கச்சி, அப்பா, மாமா எல்லாரும் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மாப்பிள்ள, ரொம்ப தொல்ல போறீங்க. இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே போகாதீங்க. ஆ? நாங்க பாத்துக்கிறோம். பிரசவம் நல்லபடியாவே நடக்கும். பார்த்துங்கண்ணே. ஆ. ம். இருக்கட்டும் இருக்கட்டும். போற காரியம் நல்ல வெற்றிகரமா நடக்கும். வரேன் மாமா, கொடுங்க. போயிட்டு வாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, கால்ல அடி பட்டுச்சா? ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாங்க சொல்றேன். ஒன்றும் இல்லை மாமா. உட்காருங்க உட்காருங்க. வாங்க. உட்காருங்க, போகும்போது உட்காருங்க. கால் தடுக்கப்படாது. போமா தண்ணி குடிங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. தண்ணி காலை குடிச்சு. காட்டுங்க. ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை, லைட்டாக இடிச்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே. இந்தாங்க கோபி, ம் தண்ணி சரியா குடிங்க. பாரு. தண்ணி குடி. அப்பா ஒரு நிமிஷம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலையே பண்ணாதீங்க. ம், கிளம்பு. பயப்படாதீங்க, என் மிஸ்டேக்கில் தான் இடிச்சிருச்சு. தைரியமா போங்க. தைரியமா போங்க. போயிட்டு வரேன். ஜாக்கிரதை விஜி. பவானி, போயிட்டு வாங்க. மாமா வரேன். மாமா, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணி, வாங்க கோபி. தமிழ்ச்செல்வி, வரேன் விஜி. பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன செல்வம், அமைதியா இருக்கீங்க? இதுல அப்பா மேல என்ன தப்பு இருக்கு, நீங்களே சொல்லுங்க. இல்ல, மாமா மேல இதுல எந்த தப்புமே கிடையாது. அப்பாக்கு பிரச்சனை வீடு தேடி வந்த மாதிரி அந்த சிவசாமி வந்து பொண்ணு கேட்டாரு. அப்பா கூட உறுதியா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அப்பா என்ன பண்ண முடியும்? அந்த ரமேஷோட அம்மா ஏதோ அவங்க மனசுக்கு தோணுனபடி இங்க வந்து பேசினாங்க. அதுக்கு கூட எப்படி அப்பாவை பொறுப்பாக்க முடியும்? இல்ல, சிதம்பரம் மாமாவும் நிச்சயமா அதுல பொறுப்பாக்கவே முடியாது. எனக்கு பயமா இருக்கு செல்வம். அப்பா அவ்வளவு உறுதியா முடியாதுன்னு சொல்லி கூட அவங்க இங்க வந்து பேசிருக்காங்கன்னா இந்த விஷயத்த அவ்வளவு சுலபமா விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணல. எனக்கு என்ன பயம்னா, மறுபடியும் அப்பா கிட்ட போய் இங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னு அங்க சொல்லி பிரச்சனை இன்னும் பெருசாக்கிட்டாங்கன்னா. பயப்படாதீங்க நீ, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அது எப்படி சொல்ல முடியும் செல்வம்? தயவு செஞ்சு இந்த பேச்சை விட்டுடுங்க. இது ஒத்து வராதுன்னு அப்பா அவ்வளவு உறுதியா சொல்லியும் அவங்க இங்க வந்து பேசலையா? அப்படி நடக்கும்போது நான் பயப்படுற மாதிரி நடக்காதுன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? அப்படி எதுவும் நடக்காதுன்னு நம்புங்க நீ. இல்ல செல்வம், இந்த விஷயத்துல இப்படியும் நடக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நம்புறது தப்பு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க நீ. இங்க நடந்ததை அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. இந்த பிரச்சனை மேற்கொண்டு வளரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லுங்க. இனிமே இந்த பேச்சே வராத அளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் செல்வம். இத நீங்க தான் அப்பா கிட்ட எடுத்து சொல்லணும். சரி அண்ணி, நான் போய் சிதம்பரம் மாமாட்ட பேசிட்டு வரேன். ம். என்ன மரத்துல ஏறாத, தேங்காயா பறிக்காத,
மாமரத்தில் ஏறாத, மாங்காயா பறிக்காத, ஆற்றுல விளறியா, சேத்துல விளறியா, உங்க அப்பன் தோப்புல விளறியா. அப்பா நீங்க சரியாவே சாப்பிடல. நான் வேணா பழம் கட் பண்ணி கொண்டு வரட்டுமா? நான் பழம் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ நிறைய பழம் சாப்பிடு. அப்பதான் வகுத்துல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா இருக்கேன். அதெல்லாம் இருக்கும்பா, நான் எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் வேணாம், எனக்கு இன்னைக்கு பசியே இல்லை, எதுவும் சாப்பிடணும் போலே இல்லை. என்னப்பா காரணம்? அதுக்கு காரணம் இன்னைக்கு என் மனசு நிரம்பு வலிஞ்சிருக்குது. ஆ, அதுக்கு காரணம் முக்கியமா விஜயோட புருஷன் கோபி மாப்பிள்ளை தான். என்னப்பா? ஆமாம்மா, எல்லாருக்கும் இவளுக்கு கிடைச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. இவன் மேல ஒரு உயிரியல் வச்சிருக்கிறாரு. ஆமாப்பா, அவர் மாதிரி பொண்டாட்டி கிட்ட பாசம் காட்டுறதுக்கு யாராலையும் முடியாது. தானே பிரியத்துல பல விதம் இருக்குதுமா. போசு கூட தான் உன் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்கிறான். ஆனா அது வேற விதம். அது ஒரு மாதிரி அதிகார அன்பு. ஆனா கோபி விஜய் மேல வச்சிருக்கிற அன்பு இருக்குதே, அது ஒரு மாதிரி அலாதி. அதை பார்த்தா பார்க்குறவங்களுக்கு தன்னோட மனைவி கிட்ட அதே அளவு அன்பு காட்டணும்னு தோணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான்ப்பா உங்க முகத்துல சந்தோஷமே தெரியுது. ஆமாப்பா, எனக்கு கூட உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவானி, பொண்ணை பத்தவனுக்கு எப்ப அளவு கடந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா, பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்பிச்ச பிறகு புகுந்த வீட்டுல அந்த பொண்ணை தலைமையில வச்சுக்கிட்டு கொண்டாடணும். புருஷன் அந்த பொண்ணுகிட்ட அளவு கடந்த அன்பை காட்டணும். அதை மட்டும் பார்த்துட்டான்னு வச்சுக்க, அந்த தகப்பனுக்கு இந்த உலகத்திலே அதுக்கு மேல சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருது, அவன் காலத்துக்கு பிறகும் அந்த பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்கும்னு. அந்த நிம்மதியை விஜயை பொறுத்த வரைக்கும் கோபி மாப்பிள்ளை எனக்கு கொடுத்தாரு. தனத்தை பொறுத்த வரைக்கும் போசு போய் என்னைக்கோ அதை கொடுத்தாங்க. மாமா நிம்மதியா இருக்கீங்கல்ல? ஆமா, இதே மாதிரி எப்போ நிம்மதியா இருங்க, மனசை போட்டு வீணா குழப்பிக்காதீங்க. நான் ஏன்டா குழப்பிக்கிறேன்? எனக்கு செல்வம், பைத்தியமா? வாங்க செல்வம், வாங்க 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 செல்வம். செல்வன் தம்பி, வாங்க மாமா. வாங்க. என்ன திடீர்னு? உட்காருங்க. இல்லை இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். என்ன சரவணி தான் அமிச்சாங்க. என்ன தம்பி, புதுசா எதுவும் பிரச்சனையா? இல்லை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். புதுரா பேசுறீங்க, விளக்கமா சொல்லுங்க. சிவசாமியோட ஒய்ஃப் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அவங்க எதுக்கு அங்கே வந்தாங்க? ரமேஷுக்கு பவானியை பொண்ணு கேட்டு உங்களை வந்து பார்த்தாங்களாமே. ஆமா தம்பி, வந்தாங்க. நான் தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டேன், இது சரிப்பட்டு வராதுன்னு. கரெக்டு. ஆனால் அந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலான்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும், நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதை கேட்டுட்டு எங்கள் அம்மா லபோதிபோன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தம்பி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவங்க வந்து என்ன கேட்டப்போ பட்டுக்க திரிச்ச மாதிரி சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் எந்த காலத்துலயும் ஒத்து வராதுன்னு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கரெக்டு, நீங்கள் பதட்டப்படாதீங்க. அந்த அம்மா ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க. அது தப்பு தம்பி. அவங்க பேசுறது பார்த்தா என்னமோ நாங்க இந்த கல்யாணத்துல ஆர்வமா இருக்க மாதிரியும் உங்க குடும்பம் தான் குறுக்கு நிக்கிற மாதிரி இருக்குது. தப்பு இல்லது. எங்கள் அம்மா கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் நினைக்கிறாங்க. எங்கள் அம்மா வேற மாதிரி நினச்சாலும் ஆச்சரியப்படணும். அதான் மாமா, இதை சொல்லிட்டு வர சொல்லி தான் அண்ணி அமிச்சாங்க. ஏன்னா சிவசாமியோட ஒய்ஃப் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசின விவரம் உங்களுக்கு தெரியாது. அம்மா பாட்டுக்கு திடீர்னு இதை நினச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதுக்காக கத்துறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. அதுக்கு தான் அந்த அம்மா பாட்டு குட்டையை குழப்பிட்டாங்க. நாம தெளிவாக இருக்கணும்ல. வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஒரு நிமிஷம். அப்பா எங்கப்பா கிளம்பிட்டீங்க? சிவசாமியை பார்த்துட்டு வரேன். ஆமா, நீங்க எதுக்கு அங்கே போனோம்? நான் ஏதோ விவரம் சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நாளை பின்ன அதை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா நாம குழம்பாம இருக்கணும், அதுக்கு தான். இல்ல தம்பி, நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, அவங்க உங்க வீட்டுல வந்து சொன்னது என்ன? இது வேணும்னு செய்யற மாதிரி இல்ல தம்பி. எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குதுன்னா, அவங்க இந்த கல்யாணத்துல ஆர்வம் காட்டி உங்க வீட்டுக்கு வரல. அவங்க கிட்ட நான் மறுத்துட்டேன்ல, அந்த பௌத்தர்ச்சில்ல நம்ம குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குறதுக்காக வேணும்னு அங்க போய் இப்படி பேசியிருக்காங்க. இது ஆரம்பத்துல கிளி இருக்காங்க. இல்ல மாமா, இதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க பதட்டப்படவே வேணாம். சிவசாமி வீட்டுல இருந்து மேற்கொண்டு இதை பத்தி ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்கு நீங்க கவனமா பதில் சொன்னா போதும். இல்ல தம்பி, உங்களுக்கு புரியல. இதை தடுத்தாவணும். ஆமா, அதுக்காக உடனே போகணுமா? அப்புறமா போய்க்கலாம். இல்லடா, பயப்படாத. நாங்க போய் சண்டை போட மாட்டேன். அவர்கிட்ட போய் சொல்ல போறேன், ஐயா போகாத ஊருக்கு வழி தேடாத, இந்த கல்யாணம் நடக்காதியா, வீணா என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாத, எங்களை நிம்மதியா இருக்க முடியான்னு கேட்கத்தான் போறோம். மாமா, அதுக்காக நீங்க போங்க போங்க மாமா. வாங்க. என்னடி இது? இப்பதான் அப்பா முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் வந்தது, அது கூட அடுத்த பிரச்சனை தேடி வந்துருச்சு. ஆமாக்கா, அப்பாக்கு நிம்மதியே இல்லை. என்னத்த சொல்றது, எல்லாம் நம்ம நேரம் விஜய்.
ஏ பவானி, பவானி நீ எதுக்கு இப்ப அழற? அக்கா, அப்பா என்னாலதான் இந்த பிரச்சனை இல்லாம இருந்தாரு. இப்ப என்னாலே பிரச்சனை வந்துருச்சு. ஏ இதுக்கு நீ எப்படி காரணமாக முடியும்? சும்மா அழாத. இல்லக்கா, இப்ப எனக்கு பயமா இருக்கு. போஸ் மாமா வேற அங்க போயிருக்காரு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பவானி. வீணா மனசு போட்டு வருத்திக்காத. நீ போய் படிப்போ.